வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை 2 போட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பரான தண்ணி பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த பருப்பு குழம்பு கூட உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் வதக்கல், இந்த மாதிரி காரசாரமாக பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வடாகம் அப்பளம் இருந்தால் கூட போதும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அதுக்கு பேர் தண்ணி பருப்பு குழம்பு. கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிடணும், அப்போ தான் நல்ல ருசி இருக்கும்.